அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இந்த நாளிலே நம்ம அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us learn about the Anudina Manna. அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 Corinthians 3ஆம் அதிகாரம் chapter 3 அதனுடைய 16ஆம் வசனம். verse 10. 1 கொரிந்தியர் 3:16. 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you? ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Are you hearing this gospel? நாம் தேவனுடைய ஆலயம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். He is saying you are the temple of God. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை. He will not dwell in the hands made by the people. அப்ப தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறார்? Where is the Lord living? தேவன் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். He likes to dwell in the body of the temple in us. ஆமென். நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால் And the Spirit of God dwells in you. அவரை நாம் அறிந்திருக்கிறோம். We know that. He is ஆமென். God. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் Are you hearing this, God's children? உலகத்தில் இருக்கிற கட்டிடங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் We should not pay homage to the temples here in earth. நாம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை பரிசுத்தத்தோடு காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிற அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to bear the price. That is, we have to have the temple of God in us so that we can go to the kingdom of heaven. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிறார், So that is what the Lord is saying. நீங்கள் தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நாம் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know that the Spirit of God dwells நிறைய in us. பேருக்கு நம்முள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. Many of us do not know is the Spirit of God dwelling in us. ஆமென். முதலில் நாம் தேவனுடைய ஆலயம் என்றும் அறிந்து தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். First we know that we are the temple of God and we should know that the Spirit of God dwells in us. அப்படி நாம் அறியும் போதுதான் தேவனுடைய உண்மையான ஆலயமாக மாற்றப்பட முடியும். When we know that we will be the true holy temple. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Are you hearing this gospel? நாம் அனுதினம் மன்னாவை தினந்தோறும் நம்ம தியானிக்கலாம். We may search the Anudina Manna every இதுல day. சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனித்து வேதாகமத்தை படிப்பதற்கு நமக்கு தேவன் ஆவியான ஊக்கத்தை தர வேண்டும். He should give us the strength to look at this verse and be more truthful to this verse. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. நாம் தினந்தோறும் வேதாகமத்தை படிக்க வேண்டும். We have to learn the word of God daily. நம்ம ரொம்ப நேரம் இதுல நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியாது. We can't do lot of things to verse this Bible. நிறைய நேரம் நாம் இந்த இதுல நம்ம பேச முடியாது. We can't talk in this many times. ஆனா சுருக்கமா நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை These words we are saying it very short. நீங்கள் அதை கவனித்து You have to listen. வேதாகமத்தை படிப்பதற்கு நம்ம அபியாசப்பட வேண்டும். We have to learn that you have to learn the God is the God and we have to read the Bible daily. ஆமாம். அதற்காக தான் நாம் இந்த அனுதின மன்னாவை தினம்தோறும் ஆலோசனை நேரங்களை எடுத்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் செலவிடுகிறோம். That is why we are doing it in every free time. We are doing this for you. ஆமாம். அதனால வேதம் சொல்லுகிற நாம் தேவனுடைய ஆலயம். That is why the Lord is saying you are the temple of ஆமாம். God. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to learn that the Spirit of God dwells in us too. அப்படி அறிந்து கொள்ளும் போது நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். When we know that we will be the children of அவர் God. நம்மை சத்தியத்திற்கு நேராய் நடத்துகிறார். He will lead us in the path of அந்த salvation. ஸ்தோத்திர பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறார். He is in the way of heaven. ஜீவ பாதையில் நடத்துகிறார். He leads in the new life. நம்மை தேவன் நடத்துவார். He will guide us. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. Praise the Lord. Our Heavenly Hallelujah. Father, we thank you for this wonderful Amen. gift you have given us through this another manner to see you all, to see them all, Lord. Lord, as you have said, do you not know that the temple of God is in you and the Spirit of God dwells in you? Lord, as we have become the children of God, please give the Holy Spirit to us, Lord. I pray in the name of Jesus, Amen. ஆமென். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா என்று சொல்லி ஆவியானவர் எங்களை பார்த்து கேட்கிறீரே. அப்போ நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களில் வாசமாக இருக்கிறது, நாங்கள் உம்முடைய ஆலயம் என்று அறிகிறோம். அதிலே நாங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பிரியமுள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய அச்சாரத்தை நீர் கொடுத்து ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்தியத்திலே நடக்க கிருபை தாரும். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. Praise the Lord.